பரிசுத்த ஆவியானவர் தேவனால் அனுப்பப்பட்டவர். அவர் தேவனுடைய வார்த்தையை மாத்திரமே பேசுகிறார். தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை பத்தியும் சொல்ல வைக்கிறது, அந்த இடத்துல பரிசுத்தாவியான பத்தியும் சொல்லப்படுகிறது. அந்த இடத்துல பிதாவை குறித்து வந்து பாருங்களேன், தேவனால் பிதாவானால் அனுப்பப்பட்டவர், தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அனுப்பியிருக்கிறார். அவரோட ஆவி, கர்த்தருடைய ஆவியே பரிசுத்தாவியானவர் இல்லைங்களா? கர்த்தருடைய ஆவி எங்கோ அங்கு விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியே ஆவியானவர் நம்ம படிக்கிறோம். ஸோ கர்த்தருடைய ஆவியானவரை அவர் இயேசு கிறிஸ்துக்குள்ள அனுப்பி இந்த இடத்துல நம்ம திரியேக தேவனை பார்க்க முடியும். தேவன் அனுப்புறார், இயேசு கிறிஸ்து வரார், தேவனுடைய வார்த்தையை பேசுறார். தேவன் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் அவருக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துக்கு தம்முடைய பரிசுத்த ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளும் வாஞ்சி கழிச்சு, இயேசு கிறிஸ்துக்கே அவர் அவ்வளோ தேவைன்னா நம்மளாம் சாதாரண மனுஷங்கள். இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்து மனுஷனாகவும் இருந்தார் 100%. அதே நேரத்தில் 100% அவர் டிவைனாகவும் இருந்தார் இல்லைங்க, தேவனாகவும். ஆனா அப்படிப்பட்டவருக்கே பரிசுத்த ஆவியானவர் அவசியம். அப்ப நம்மளுக்கு அதிக நிச்சயம் இல்லையா தேவை? ஸோ நம்ம மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னவர்கிட்ட கேட்கடிச்சு அவரோட தம்முடைய ஆவியை ஊற்றுவார். அவருடைய ஆவினால் நம்மளை நிரப்புவார். அவருடைய வல்லமையினால் நம்மளை நிரப்புவார். தேவ நாமம் மகிமைப்படும். தேவ ராஜ்யம் கட்ட நம்மளை எடுத்து பிரயோஜனப்படுத்துவார். அப்படிப்பட்ட ஆவியானவர் வாஞ்சிப்போம்.